உண்மையிலே சொல்கிறேன், இந்த வருடம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் வேறு ஏதாச்சும் ஒரு சேனலில் நெகட்டிவாக ஏதாச்சும் சொன்னால் கூட அதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்காதீங்க. உண்மையிலேயே இது ஒரு பொற்காலமான ஆண்டாக இருக்க போகுது. சனியினால் பெரிய கெடுதல்கள் எதுவும் செய்திட முடியாதுனாலுமே சிலர் உங்களை நம்ப வைத்து மோசடி பண்ணக்கூடிய நபர்கள் வருவார்கள். எந்த ஒரு புதிய நபர்களையும் நம்பி விடாதீர்கள். ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்வதாக இருக்கேன். நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. வணக்கம், நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். இந்த பதிவு நம்ம நேயர்களுக்காகவே ரொம்ப முன்கூட்டியே உங்களுக்கான 2026க்கான பலன்களாக பதிவு பண்ணுறோம். ஏன் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம இந்த தகவல்களை உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, முன்கூட்டியே திட்டமிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து வெற்றி பெறுவதற்காகவே. இப்போ வரைக்கும் எனக்கு சனி பயிற்சி ஆயிடுச்சு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, ஆஹா ஓஹோங்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு பல கேள்விகளோட ரொம்ப கவலையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த பதிவில் உங்களுக்கான பதில் ஒளிந்திருக்கு அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த 2025 பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் பெயர்ச்சி அடைஞ்சிச்சு. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த 2025 குரு, சனி, ராகு, கேது எல்லாமே தன்னோட இடத்த விட்டு நகர்ந்துச்சு. அப்போ நிறைய பேருக்கு மாறுபாடான பலன்களே கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ 2026 பார்த்தீங்கன்னா சனி, குரு இந்த 2 கிரகங்கள் பெரிய கிரகங்கள் தான் பெரிய அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசியினருக்குமே உங்களுக்கு எத்தகைய மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. இதை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடும் பொழுது வரக்கூடிய இந்த 2026 நிச்சயம் நீங்கள் என்னென்ன செய்தால் நீங்கள் வெற்றியடையலாம் அல்லது எந்தெந்த வகையில் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற விளக்கத்தை இப்போ நான் இந்த பதிவில் தரப்போகிறேன். குறிப்பாக உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்வதாக இருக்கேன். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயரை நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச எண்கணித பொது பலன்கள் நான் அனுப்புவேன். அதன் மூலமாக உங்கள் பெயர் பொருந்துதா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். கடகராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? கடகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பாடுகளையும் பட்டுட்டீங்க. படாத பாடுகள் இல்லை. கரும்பை மிஷினுக்குள்ளார அணிச்சது மாதிரி சக்கையாக்கி கிடக்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2025 முழுக்க எல்லாரும் முழங்கி கொண்டிருந்தாலும் அது வாக்கிய ரீதியாக அஷ்டம சனி இன்னும் முடியல, இன்னும் உங்களை வச்சு துவைச்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. நீங்களுமே நிகழ்காலத்தில் நிஜத்தில் அப்படி தான் சார் இருக்குது, எல்லாரும் நல்லா இருக்குங்கிறாங்க, ஆனால் எனக்கு ரிசல்ட்டாக தெரியல சார் லைஃப்பில் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் இந்த 2026 பொறுத்த வரைக்கும் வாக்கிய ரீதியாகவும் சனி பெயர்ச்சி அடைஞ்சிடறாரு. இப்போ இந்த 2026 பிறந்ததுக்கப்புறம் பார்ப்பீங்க, திருநள்ளாறுலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இப்போ சனி பயிற்சிக்கான பூஜைகள் நடப்பெற போகுது, அன்னைக்கு அந்த கோயிலில் விசேஷமான யாகங்கள் நடப்பெற போகுது அப்படின்லாம் வரும். ஸோ இந்த 2026 ஒரு விஷயம் உறுதியாக உங்களுக்கு பலன் தரப்போகிறது. அஷ்டம சனி முழுவதுமாக விலகிவிட்டது அப்படிங்கிறத பரிபூர்ணமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ வாக்கிய ரீதியாகவும் அது மாறிடுச்சு, திருக்கணித ரீதியாக முன்னாடியே மாறிடுச்சுன்னு வச்சுக்குவோம். பட் இப்போ இந்த வருஷம் வெரி வெல் அஷ்யூர்டாக நீங்கள் அஷ்டம சனியின் பிடியில் இருந்து வெளியில் வருகிறீர்கள். உங்களுக்கு இது பொற்காலம், நற்காலம். காரணம் சனி மட்டும் கிடையாது, குருவும் தான். ஏன்னா குரு உங்கள் ராசியின் மீதே அமர்கிறார். அமர்ந்து அவர் 5, 7, 9 இடங்களை பார்வை செய்கிறார். இதில் 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழும் பொழுது உங்களுடைய லைஃபே சுபிட்சம் அடையுங்க. இவ்வளோ நாள் நல்லது நடக்காமல் தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களை தேடி வரும். என்னன்னா பூர்வ புண்ணிய கணக்கு, நீங்கள் எந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருப்பீங்களோ அதற்கான புண்ணியங்கள் அப்படிங்கிறது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு. அதுக்கான வாய்ப்பு இந்த வருடம் உங்களுக்கு ஓப்பன் அப் ஆகுது.
நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுருந்த அமௌண்ட்டு இப்போ உங்கள் கைக்கு வரும் அப்படின்னு சொல்லலாமே. உண்மையிலே சொல்கிறேன், இந்த வருடம் நீங்கள் எந்த பற்றியும் கவலைப்படாமல் வேறு ஏதாச்சும் ஒரு சேனலில் நெகட்டிவாக ஏதாச்சும் சொன்னால் கூட அதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்காதீங்க. உண்மையிலேயே இது ஒரு பொற்காலமான ஆண்டாக இருக்க போகுது. உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் நீங்கள் முயன்று வந்தாலே போதுமானது. உத்தியோக உயர்வாகட்டும், தொழில் உயர்வாகட்டும், இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்காலமாக இருக்குது. சரி, அப்போ எதில் தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சனி அப்படிங்கிற கிரகத்தை பற்றியும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அவர் 9ஆம் வீட்டில் இருக்க போகிறார். ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம்னா, சனியின் மீதும் குருவின் பார்வை விழுகிறது. அதனால் சனியினால் பெரிய கெடுதல்கள் எதுவும் செய்திட முடியாதுனாலுமே சிலர் உங்களை நம்ப வைத்து மோசடி பண்ணக்கூடிய நபர்கள் வருவார்கள். எந்த ஒரு புதிய நபர்களையும் நம்பி விடாதீர்கள். ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. குரு கடைசி நிமிஷத்துலையாச்சும் உள்ளுணர்வாக உங்களுக்கு சில சிக்னல்ஸை காமிச்சு அதுலேருந்து காப்பாற்றுவார். சில நண்பர்கள் திடீர்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அதில் போய் தயவு செய்து சேர்ந்துடாத, இந்த நபரை நம்பிடாத அப்படின்னு. அதெல்லாம் ஒரு முறைக்கு பல முறை கூர்ந்து ஆராய்ந்து ஒரு விஷயத்திலையும் நீங்கள் செயல்பட்டீங்கனாலே போதும். இந்த 2026 ரொம்ப சேஃபாகவே நீங்கள் கடந்து வந்துட முடியும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான பொது பலன்கள். இதில் உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் என் லைஃப் நல்லா இருக்கணும் சார், பெரிய கெடுதல்கள் எதுவும் நிகழ்ந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும். ஏன் பெயருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அடையாளமாக வாழ்நாள் முழுவதுமே அவரோட டிராவல் பண்ணக்கூடியது ஒரு பெயர். இப்போ விவேகானந்தர்னு நான் ஒரு பேர் சொல்கிறேன். பேர் சொல்லும் போதே அந்த ஒட்டுமொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. ஏபிஜே அப்துல் கலாம்னு ஒரு பேர் சொல்கிறேன், சொல்லும் போதே அவருடைய மொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிதுன்னா, ஒரு பெயர் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கொண்டு செலுத்துகிறது, அது அவனுக்கு எப்படி எந்திரம் மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி படுகிறதுங்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பெயர் ஒருவருடைய தலையெழுத்தையே மாற்றும். இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, வெறும் ராசையான்னு இருந்தப்ப கிடைக்காத ஒரு வாய்ப்பு இளையராஜா அப்படின்னு பெயர் சூட்டிய பிறகு அவருடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைத்து ஒரு உலக அளவில் ஒரு மாமேதையாக அவர் அறியப்படுறாரு இசையில். அது போன்ற ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்குமே கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய சிரம காலங்கள் அப்படிங்கிறது இந்த 2026லயாச்சும் ஒரு முடிவுக்கு வரட்டுமே. அப்போ அதுக்கு உங்களுடைய தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி புரிந்து கொள்ளணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்களை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதில் அந்த பெயர் பொருந்தி இருக்குன்னாலும் வெளிப்படையாக நான் சொல்லிடுவேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும், அப்போ தான் நீங்கள் என்கிட்ட பெய்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன் எடுத்துக்கணுங்கிறது உங்களுக்கான பலன்கள் நான் சொல்லும் போதே நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஆமாம் சார், என் லைஃப் இப்படி தான் சார் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அது உங்களுக்கு மாற்றம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நிச்சயமாக இந்த 2026 உங்களுக்கு ஒரு புது வசந்தம் மிகுந்த ஒரு ஆண்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ள இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இதை நீங்கள் கருதணும். இதில் வியாபாரம் நடத்தக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்லுவேன். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருந்தீங்கன்னா பிறந்த குழந்தையோடைய பிறந்த தேதியும் அவர்களுக்கு நீங்கள் அமைத்த பெயர் இனிஷியலோட எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சுட்டு அது பொருந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் பெயரே குழந்தைக்கு அமைக்கலைன்னா பிறந்த தேதி நேரம் இது 2த்தையும் நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான பதில் நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். முதல் 100 நபர்களுக்கு உடனடியாக என்னால் அனுப்ப முடியும். அடுத்தடுத்து வருபவர்களுக்கு நேரம் கருதி என்னால் முடிந்த வரைக்கும் நான் அனுப்பி வைக்க முயற்சி செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.